அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமான நாட்கள். மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான அமல்கள் இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த 10 நாட்களில் மிகச் சிறப்பான ஒரு நாள் தான் அரபாவின் நாள். அன்பானவர்களே, அரபாவின் நாள் என்பது வெறும் ஒரு நாளல்ல. அது கண்ணீர் வடிக்கும் நாள். அது பாவ மன்னிப்பு தேடும் நாள். அது அல்லாஹ்விடம் மனதை திறந்து பேசும் நாள். அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நாள். பலருடைய வாழ்க்கையை மாற்றிய நாள். பலருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள். பலருடைய கஷ்டங்கள் நீக்கப்பட்ட நாள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவின் நாளை மிகப்பெரிய சிறப்புடைய நாளாக நமக்கு எடுத்துக்காட்டினார்கள். இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்னவென்றால் அல்லாஹ்வை அதிகமாக நினைப்பது. திக்ரில் நாவை ஈடுபடுத்த வேண்டும். இஸ்திக்பாரில் மனதை ஈடுபடுத்த வேண்டும். துஆவில் கண்ணீரை ஈடுபடுத்த வேண்டும். உலக விஷயங்களில் நேரம் செலவழிப்பதை குறைத்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். ஏனெனில் இந்த நாட்கள் திரும்ப கிடைக்காத அரிய வாய்ப்புகள். ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் அனைவரும் அறிவோம். திருக்குரானின் விரிவுரையில் மிகப்பெரிய அறிஞராக விளங்கிய அந்த மகத்தான சஹாபி. அவர்களுடைய காலத்தில் பசரா என்ற நகரத்தில் அரபாவின் நாளில் மக்களை பள்ளிவாசலில் ஒன்று கூட்டுவார்கள். மக்கள் ஒன்று சேர்ந்து திக்ர் செய்வார்கள். தஸ்பீஹ் செய்வார்கள். இஸ்திக்பார் செய்வார்கள். துஆ செய்வார்கள். முழு நகரமும் அல்லாஹ்வை நினைத்து உருகும் ஒரு சூழல் உருவாகும். இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இன்று நமக்கு ஒரு பெரிய சோதனை என்னவென்றால் மக்கள் அமல் செய்வதை விட அமலை விட்டு விலக வைக்கும் பேச்சுகள் அதிகமாகி விட்டது. இதை செய்யாதீர்கள், அதை செய்யாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை நினைக்க வைக்கிறார்களா? திக்ரில் ஈடுபடுத்துகிறார்களா? துஆ செய்ய ஊக்கப்படுத்துகிறார்களா? அதுதான் முக்கியம். மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவது தான் உண்மையான நன்மை. அதனால் தான் நான் உங்களிடம் மிகவும் அன்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அரபாவின் நாளில் குறைந்தபட்சம் ஒரு 100 முறையாவது இந்த மகத்தான கலிமாவை ஓதுங்கள். நேரம் ஒதுக்கி ஓதுங்கள். மனதுடன் ஓதுங்கள். அர்த்தத்தை நினைத்து ஓதுங்கள். அந்த கலிமா என்ன? لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. எவ்வளவு எளிய வார்த்தைகள், ஆனால் எவ்வளவு பெரிய நன்மைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆக்களில் மிகச் சிறந்த துஆ அரபாவின் நாளில் கேட்கப்படும் துஆ. பின்னர் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள். நானும் எனக்கு முன் வந்த நபிமார்களும் அரபாவின் நாளில் அதிகமாக ஓதிய சிறந்த வார்த்தை இந்த கலிமா என்று சொல்லி இந்த திக்ரை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய அமல்கள் இருக்கின்றன. ஒருவன் போர்க்களத்துக்கு செல்கிறான். தன்னுடைய உடலை அர்ப்பணிக்கிறான். காயங்களுடன் திரும்பி வருகிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், இந்த துல்ஹஜ் நாட்களில் செய்யப்படும் நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவை என்று. ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விடவா? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், அதைவிடவும். ஆனால் ஒருவர் உயிரை அர்ப்பணித்து ஷஹீதானால் அது தனி அந்தஸ்து என்று விளக்கினார்கள். இதிலிருந்து என்ன புரிகிறது? இந்த நாட்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த நாட்களில் செய்யப்படும் சிறிய அமலும் அல்லாஹ்விடம் மிகப் பெரிய மதிப்புடையதாக மாறுகிறது. இப்போது இந்த கலிமாவை ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகளை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் தினமும் 100 தடவை இந்த கலிமாவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 100 நன்மைகள் எழுதப்படும். 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுக்காக 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு வழங்கப்படும். மேலும் மறுமையில் மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகளுடன் அவர் வருவார். எவ்வளவு பெரிய பரிசு பாருங்கள். நாம் சில நிமிடங்கள் நாவால் சொல்வதற்காக அல்லாஹ் இவ்வளவு நன்மைகளை தருகிறான். அதனால் தான் இந்த திக்ரை சாதாரணமாக பார்க்கக்கூடாது. இது நம்மை மாற்றக்கூடிய ஒரு அமல். அன்பான சகோதரர்களே, அரபாவின் நாளில் காலையிலிருந்து மாலை வரை உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். முடிந்த அளவுக்கு திக்ரில் இருங்கள். இஸ்திக்பாரில் இருங்கள். துஆ செய்யுங்கள். குர்ஆன் ஓதுங்கள். நல்ல அமல்களில் ஈடுபடுங்கள். குறிப்பாக இந்த கலிமாவை குறைந்தபட்சம் 100 முறையாவது ஓதிவிடுங்கள். உங்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். உங்கள் பெற்றோருக்காக துஆ செய்யுங்கள். மறைந்து போனவர்களுக்காக துஆ செய்யுங்கள். நோயாளிகளுக்காக துஆ செய்யுங்கள். கடனில் இருப்பவர்களுக்காக துஆ செய்யுங்கள். இந்த உம்மத்திற்காக துஆ செய்யுங்கள்.
ஏனெனில் அரபாவின் நாள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நாள். அல்லாஹ் நம்மை இந்த அரபாவின் நாளின் முழு நன்மைகளையும் பெற்றவர்களாக ஆக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்மை திக்கில் வாழக்கூடிய அடியார்களாக மாற்றுவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.